ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? ஒடிஷாவில் இந்த வாழை மட்டை சிப்ஸ் நான் 2-3 தடவை கேள்விப்பட்டுட்டேன். நானும் செஞ்சு பார்க்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன். இன்றைக்கி எப்படி இருக்கும்னு சொல்லி செஞ்சு பார்த்துடலாம் வாங்க. இப்போ தான் லைவ் முடிச்சுட்டு வந்தேன். இப்போ இந்த ரெசிபி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமையல் பண்ணணும். அதனால தான் இன்றைக்கி லைவ். இந்த பக்கம் வெட்டி அப்புறம் அந்த பக்கம் விழுந்துரு போகுது, பயமாக இருக்கு. ஏன்னா இங்கேருந்து வெட்டிக்கலாமா, வெட்ட முடியுமா? ஒருவேளை ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஆமாம், வெட்டலாம் போதும். ஆனால் அங்கேருந்து ஓரக்குத்தி பசங்களாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க, மரத்தை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி. இதெல்லாம் உங்களுக்கு மரமெல்லாம் வெட்ட தெரியுமா அப்படின்னு கிண்டல் பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கா அப்படியே பிரித்து ஒன்றா எடுத்துடுறேன். ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற மட்டையில் ஒரு 4-5 மட்டை எடுத்து அப்புறமா இருக்கிற மட்டையில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாழை மட்டையில் சிப்ஸாக நானும் ஆச்சரியமாயிட்டேன். சரி, ஒரு 2-3 லேயர் பிடிச்சிடலாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஏன்னா வாழைக்காயில் இருக்கிற எல்லா பொருளுமே, மரத்தில் இருக்கிறது எல்லாமே நம்ம சாப்பிட்றோம். இலை கூட ரீசெண்ட் டைமில் நான் அல்வா பார்த்துருந்தேன் யூடியூப்பில். அந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே. இது அருவாமனை இல்லை, அதான் சாரி, அருவா. இந்த மட்டையை ஓகேவா, இப்படி பிரிக்கிறோமா, இந்த மாதிரி இன்னொரு மட்டை. இப்போ இது அந்த நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா தண்டு, அந்த தண்டு வரைக்கும் வந்துருச்சு. அதுக்கு மேலே ஒரு இப்போ இது வரைக்கும் தண்டு, அதுக்கு மேலே ஒரு 4 மட்டை இருக்குது. அந்த மட்டை 4 மட்டையிலேருந்து நம்ம 3 மட்டையை பிரித்து எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த தண்டுக்கு மேலே இருக்கிற அந்த மட்டை அதுதான் எப்போதும் தண்டு. இப்போ தண்டு பிரிச்சாச்சு. ஓரளவுக்கு இது இருக்குது, முடிச்சிட்டேன். இப்போ இது எப்படி கட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இதில் தான் மெயின் விஷயமே இருக்குது, கட் பண்ணுறதுல தான். இப்போ நான் இதை எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். சின்ன சின்ன சைஸில் வெட்டிட்டு போட்டுருக்கேன். இது இந்த இடத்துல கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாதிரி இந்த மேலே இருக்கு இல்லையா, இதை மட்டும் இப்படி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஜல்லி ஜல்லியாக இருக்கணும். அதே மாதிரி உள்பகுதியை எடுத்துடலாம். அது சுத்தமாக அதில் ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். போட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதனால இதை போட்டுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். அதனால் வெளிச்சம் அதிகமாக இருந்தால் சரியாக தெரியாது. நான் இந்த பக்கம் வச்சு கட் பண்ணி காமிக்கிறேன். மேலே இது கொஞ்சம் நல்லா இல்லை, நாளைக்கு போட வேண்டாம்.
இயர் வந்து பின்னாடி இப்படி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. கட் பண்ணுறது தான் வந்து நமக்கு மெயினாக வந்து எப்படி கட் பண்ணுறோம் அதுதான் வந்து விஷயமே இதில். நான் வந்து ஆல்ரெடி மஞ்சத்தூள் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதில் காலிஃப்ளவர் போட்டு எடுத்து வச்சுருந்தேன். அதே தண்ணியில் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி வந்து உப்பு மஞ்சத்தூள் மட்டும் போட்டுட்டு அதில் வந்து இதை போட்டு ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். 5 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா அதிலேருந்து எடுக்கும்போது நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கணும். இப்போ நான் இதை இன்னொரு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். கேஸ் வந்து காலி ஆகிடுச்சினால இண்டக்ஷனில் தான் செய்கிறேன். அதனால் இண்டக்ஷனில் தான் இப்போ இதையும் பொரிக்க போகிறேன். இன்னொரு தடவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் வரதுக்காக. கொஞ்சம் கடலை மாவு சேர்க்குறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லை கடலை மாவு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம். நான் வந்து கடலை மாவு சேர்த்துருக்கேன். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சமாக வந்து வாசனைக்காக கரம் மசாலா இல்லைன்னா சாட் மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா ஏதாவது வந்து ஜஸ்ட் கொஞ்சமாக நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சமாக வந்து செய்கிறேன். நல்லா இருந்தால் நான் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு சொல்லி வீடியோ நல்லா இருந்ததுனால தான் அப்லோட் பண்ணுறேன். அதோட வந்து நான் வந்து ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணியும் பார்த்துட்டேன். இதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. ஏன்னா வாழைத்தண்டு எப்படியோ அப்படி தான் இதுவும். ஆனால் நல்லா வந்து ஜீரணமாகணும்னா நல்லா வேகணும். அதோட தான் இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலாவெல்லாம் இதை வந்து பிரிச்சுக்கணும். கையில் 2 பக்கம் பிடிச்சி இழுத்தோம்னா நமக்கு அந்த சல்லடை மாதிரி நீளமாக இருக்குல்ல அது கொஞ்சம் நீண்ட வரும். இப்போ அடுப்பு மேலே ஒரு இண்டக்ஷனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். நான் வந்து கடுகெண்ணெய் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. கடுகெண்ணெயில் குழம்பு செய்ய போகிறதுனால இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கடுகெண்ணெய் வந்து அப்படியே குழம்பு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றிட்டேன். வேறு வழி இல்லை. இண்டக்ஷனில் வந்து கடாயாக இருந்தால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கலாம். இது வந்து கொஞ்சம் இண்டக்ஷன் இந்த பாத்திரத்தில் இப்படி தான் ஊற்றணும். இல்லைனா எல்லா பக்கம் தீஞ்சு போய்டும். இண்டக்ஷனில் யூஸ் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரியும். கேஸ் வந்து இன்னுமே வரல. இன்றைக்கி தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் இந்த மாதிரி போட்டுருணும். அடுப்பு வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். தீஞ்சு போயிடும்போது இல்லைனா நம்ம போடும்போது இந்த மாதிரி நம்ம எப்படி முறுக்கெல்லாம் சுடும்போது சைன்னு அதை போடும்போது சவுண்டு வரும். அதுக்கப்புறம் முடிஞ்ச அப்புறமா எப்படி வந்து அந்த பொங்கு மாதிரி இல்லாமல் அமைதியாக இருக்கும் அப்போ எடுப்போமோ அதே மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு போடும்போது நல்லா வந்து சவுண்டு வரும். படப்படன்னு நம்ம எப்படி பக்கோடா ஒரு ஏதாவது வந்து கிறிஸ்பியான பொருள் வந்து பொரிக்கும் போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு போடும்போது. ஆனால் வறுப்பட்ட அப்புறமா இதை வெளியே எடுக்கிறதுக்கு அந்த முன்னாடி அதாவது வெந்துருச்சுன்னா அப்போ வந்து மிதமான சூடில் வந்து நம்ம கொஞ்சம் வச்சு நம்ம இதை நல்லா பொரிச்சிக்கணும். அந்த கலர் ஃபுல்லாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகி ஃபுல்லாக ப்ரௌன் கலருக்கு வரணும் லைட்டாக. அது வரைக்கும் நம்ம பொரிக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா நமக்கு ஜீரணம் ஆகணும் அப்படின்னா நல்லா வேகணும். அதனால தான் வந்து நல்லா வேக வைக்கணும். உள்ளுக்குள்ளேருந்து எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இப்போ வந்து இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணும்போதே தெரியுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது. இப்போ எல்லா பக்கமும் நல்லா பொரிச்ச அப்புறமா இப்போ இதை வெளியே எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் வந்து சுத்தமாக வந்து அந்த சுத்தமாக சவுண்டு வரலை. இப்போ இதை வெளியே எடுத்துகிட்டு இதை அப்படியே சாப்பிட வேண்டியது தான். கொஞ்சமாக வந்து சாட் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இல்லைனா பீட் லூணுன்னு சொல்லுவாங்களே அதாவது பிளாக் சால்ட் அதை கொஞ்சம் மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அது வந்து இப்போ எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. சிப்ஸு பார்க்க நல்லா தான் இருக்குது. சவுண்டும் நல்லா இருக்குது. சாப்பிட்டு மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும்னு. நல்லாயிருக்கு. நம்ம மிளகாய் வத்தல் இருக்கும்ல தயிரில் போட்டு ஊற வச்சுருக்கோமே அது நல்லா கடன்னு வறுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாகவே ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. ஆனால் நல்லா மெல்லணும். நம்ம தண்டு மாதிரி நல்லா மென்று சாப்பிட்ணும். அதாவது வாழைத்தண்டு நம்ம சமைக்கிறோம் இல்லையா அது எப்படி நாராக இருக்க மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டு. ஆனால் டேஸ்ட் வந்து சுத்தமாக தெரியல. சாப்பிட்ட அப்புறமா மென்று அப்புறமா வந்து தெரியுது. பாருங்கள் உடைச்சா அப்படியே உடையுது. நாராக இருந்தால் தெரியும்ல. எல்லாத்தையும் சாப்பிட்றேன். ஏன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி டேஸ்ட் பண்ணிட்டு பார்க்கணும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னா சாப்பிட்லாம். வாழை மரம் வந்து பொதுவாகவே நம்ம வாழை மரத்தில் வர எல்லா பொருளுமே நம்ம சாப்பிடுவோம். அப்படி இருக்கும்போது இதையும் சாப்பிடலாம். எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
உண்மையாகவே குர்குரே மாதிரியே டேஸ்ட்டுங்க. ஆனால் கடவுள் முதல்லையே வந்து குர்குரேவை வந்து நம்ம படைச்சிட்டாங்க போல், நமக்கு தான் தெரியலையோ. நேச்சுரல் குர்குரே. நல்லாயிருக்கு. இவ்வளோ தான் வச்சுருக்கேன். கொஞ்ச நேரம் பொறுத்து பார்க்குறேன் கிறிஸ்பி இருக்கா இல்லையான்னு சொல்லி. சரியா? இல்லை பொரிக்கும் போது கிறிஸ்பி இருக்குது, அப்புறமா குறைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு 12:30 மணி ஆயிருக்கு. நான் சாப்பிடும்போது 1:30 மணி. அந்த டைமில் சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எப்படி இருக்குது சில்லு நான் அப்புறமான்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து சாப்பிடும்போதும் பார்த்தேங்க, அப்படியே தான் கிறிஸ்பி இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐடியா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.